ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நாய் தன் எஜமானனை தாக்கியவன் பேரில் பாய்ந்தது. ஆழ்வார்க்கடியான் அதற்கும் சித்தமாயிருந்தான். தன்னுடைய மேல் துணியை விரித்து நாயின் தலை மீது போட்டான். நாய் சில வினாடி நேரத்துக்கு கண் தெரியாத நிலையில் இருந்தது. அந்தச் சமயம் சுருக்கு போட்டு தயாராக வைத்திருந்த காட்டுக்கொடியை அதன் கழுத்தில் எறிந்து வைஷ்ணவன் நாயை ஒரு மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினான். இதற்குள் வந்தியத்தேவன் தேவராளனை தன் மேலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு எழுந்தான். தேவராளன் வைஷ்ணவனுடைய ஒரே அடியில் நினைவிழந்து மூர்ச்சையாகி கிடந்தான். இருவரும் இன்னும் சில காட்டுக்கொடிகளை பிடுங்கி அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டார்கள். பிறகு வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார்க்கடியான் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சம்புவரையர் மாளிகையின் வாசற்பக்கத்தைத் தவிர மற்ற 3 பக்கங்களிலும் நெடுந்தூரத்துக்கு காடு மண்டி கிடந்தது. அதற்குள்ளே புகுந்து விட்டால் வெளியில் வருவது கஷ்டம். ஆகையால் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மதில் சுவர் ஓரமாகவே விரைந்து சென்றார்கள். விரைந்து நடக்கும்போதே ஆழ்வார்க்கடியான், நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தப்புன்னு இப்பத்தான் தெரிஞ்சுது. அவசரப்பட்டு சுரங்க வழியில் புகுந்ததை சொல்லுகிறீரோ? அதன் மூலமாக எவ்வளவு பயங்கரமான மர்மங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் தெரியுமா என்றான் வந்தியத்தேவன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. வைஷ்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்தாசை சேரியான்னு தேவராளன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தொலைகிறது என்ன? வீணா ஏன் அபாயத்துக்கு உள்ளாகணும் என்றான் வைஷ்ணவன். எல்லாம் சகவாச தோஷம்தான், வேற என்ன என்றான் வந்தியத்தேவன். யாரோட சகவாசத்தை சொல்ற? இத்தனை தவறு செய்யும்படி நான் உனக்கு ஒரு நாளும் சொன்னதாக நினைவு இல்லையே. உம்மை சொல்லவில்லை ஐயா. பொன்னியின் செல்வரை சொல்லுகிறேன். அவரை பார்த்து பழகிய பிறகு பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. உயிர் தப்பத்திக்க கூடவா? அவ்வளவு சத்திய சிந்தன் ஆயிட்டியா நீ? அது மட்டுமல்ல, நீர் எங்கேயோ பக்கத்தில் மறைந்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நான் உண்மை பிடித்து கொடுக்கிறேன் என்று தேவராளிடம் சொல்வதை நீர் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த ஆபத்து சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீரோ? அப்பனே, உன் அறிவு கூர்மை அபாரம், சந்தேகமில்லை. உண்மையில் தேவராளன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க நான் ரொம்ப ஆர்வமா தான் இருந்தேன். பார்த்தீரா, நீர் ஒரு சந்தேக பிராணி என்று நான் கருதியது சரியாய் போயிற்று. அதை தவிர எப்பேற்பட்ட நன்மை வருவதாயிருந்தாலும் வாய் வார்த்தைக்கு கூட சிநேகித துரோகமாக எதுவும் நான் சொல்லும் வழக்கமில்லை. ஆனால் நீர் ஐயனார் கோவிலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தது எப்படி? சுரங்க வழியில் நான் திரும்பி வந்திருந்தால் உம்மை காணாமல் திண்டாடி இருப்பேனே என்றான் வந்தியத்தேவன். சுரங்க வழியில் நீ திரும்பி வந்திருந்தா உயிரோடு வந்திருக்கிறது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில் புகுந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்கள் அதில் புகுந்தார்கள். நீ புத்திசாலியாகையால் நிச்சயம் வழியாகத்தான் வருவாய். அநேகமாக இங்கே சிலர் சுவரேறி குதித்து வரக்கூடும் அப்படின்னு நினைச்சேன். அவ்வாறு எண்ணிக்கொண்டாய் விடத்துக்கு வந்தீர்? அது மட்டுமல்ல, பாதையில் புகுந்த சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியிலே காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது ஐயனார் கோயிலில் யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாமா? அதற்காக ஏதோ சமிக்ஞை சொல்லிவிட்டு புகுந்தார்கள் போல இருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. எல்லாரும் சுரங்கத்துக்குள் புகுந்து விட்டார்கள் என்று நினைத்தேன். சுரங்கப்பாதையை வெளியிலிருந்து திறப்பதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆகையால் பலிபீடத்தின் அருகில் சென்று அதை திருப்ப முயன்று கொண்டிருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். தேவராளன் கையில் வேருடன் வந்து கொண்டிருந்தான்.
என்னை கண்ட இடத்தில் கொன்றுவிட சதிகார கூட்டத்தார் வெகு நாளைக்கு முன்பே தீர்மானித்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். என் கையிலோ ஆயுதம் இல்லை. ஆகையினால் ஓட்டம் பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தேவராளனும் தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அடர்ந்த காடாக இருந்தபடியால் அவனால் என்னை பிடிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அவன் தொடர்ந்து வரவில்லை என்று தோன்றியது. கோட்டையை கைவிட்டு விட்டான் என்று எண்ணி காட்டிலிருந்து நான் இனி ராஜபாட்டைக்கு போய்விடலாம் என்று உத்தேசித்தேன். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சது. அதில் ஒரு சிறிய விளக்கு மினுக்கு மினுக்குன்னு பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த குடிசையில் ராஜபாட்டைக்கு வழி கேட்கலாம் என்று நினைத்து அதை அணுகினேன். சற்று தூரத்திலிருந்து உற்று பார்த்தேன். நல்ல வேளையாக போயிற்று. குடிசை வாசலில் தேவராளன் நின்று கொண்டிருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் அவன் அருகில் நின்றார்கள். தேவராளன் பெண் பிள்ளையிடம் ஏதோ சொல்லிவிட்டு நாயை அழைத்து கொண்டு மறுபடியும் புறப்பட்டான். நாய் நான் நின்ற திசையை நோக்கி குறைத்தது. ஆகவே அபாயம் இன்னும் அதிகமாயிற்று. ராஜபாட்டைக்கு போகும் உத்தேசத்தை கைவிட்டு காட்டு வழிகளிடையே புகுந்து ஓடினேன். நாய் அடிக்கடி குறைத்து கொண்டு வந்தபடியால் அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்பதை நான் ஊகிக்க முடிந்தது. ஓடி வந்து கொண்டிருக்கும் போதே மூளையும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இரவு முழுவதும் காட்டில் சுற்றி கொண்டிருப்பது அசாத்தியம். எப்படியும் அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள். கையில் வேலுடன் கூடிய தேவராளனையும் வாயில் பல்லுடன் கூடிய வேட்டை நாயையும் ஏக காலத்தில் சமாளிப்பது சுலபமல்ல. அந்த சமயத்தில் இப்பெரிய மாளிகையின் மதில் சுவர் தெரிந்தது. மதிலில் ஏறி உள்ளே குதித்து விட்டால் எப்படியாவது சமாளித்து கொள்ளலாம் என்று எண்ணினேன். அப்படியே ஏறிவிட்டேன். அந்த சமயம் நீ அரண்மனை மேல் மாடத்தில் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நீ மதில் ஏறி வெளியே குதிப்பதற்காகத்தான் ஓடி வருகிறாய் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கீழே குதித்தேன். நாம் 2 பேருமாக சேர்ந்து தேவராளனையும் அவனுடைய நாயையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதற்குள் நாய் குரைக்கும் சத்தம் கேட்கவே பக்கத்தில் இருந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறி இருந்த மரத்தை அணுகித்தான் வந்தார்கள். அதற்குள் நீ மதில் சுவரிலிருந்து இறங்கியது தேவராளரின் கண்ணில் பட்டது போலும். நாயையும் அழைத்து கொண்டு நீ இறங்கும் இடத்தை நெருங்கினான். பிறகு நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே. வைஷ்ணவரே, விதியின் வலிமையை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். இது என்னப்பா கேள்வி? திடீர்னு விதின்னு பேர்ல உன்னோட எண்ணம் போனது ஏன்? ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னபடி என்று பிரம்மதேவன் தலையில் எழுதி விடுவதாக சொல்லுகிறார்களே, அதை நீர் நம்புகிறீரா இல்லையா? இல்லப்பா, எனக்கு விதியில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. விதியை முழுவதும் நம்புவதா இருந்தால் பரந்தாமனிடம் பக்தி செய்து உய்யலாம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆழ்வார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஆழ்வார்கள் எதையாவது சொல்லி இருக்கட்டும், எனக்கு விதியில் பூரண நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. விதியின்படியேதான் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். இல்லாமற் போனால் இன்றைக்கு நான் தப்பித்து கொண்டு வந்திருக்க முடியாது. அப்பனே, விதியினால நீ தப்பிச்சு வரல, மதியோட உதவியினால தப்பிச்சு வந்திருக்க. இல்லவே இல்லை. என் மதி என்னை ஆழம் தெரியாத அபாயத்தில் கொண்டு போய் சேர்த்தது. விதி என்னை அதிலிருந்து கரையேற்றியது. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டை கடந்து வந்து விட்டார்கள். கடம்பூர் அரண்மனையின் முன்வாசல் அங்கிருந்து தெரிந்தது. அங்கு ஒரே அல்லோல கல்லோலமாயிருந்தது. பழுவேட்டரையரின் யானை, குதிரை பரிவாரங்கள் வெளியிலிருந்து வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அரண்மனை வாசலில் சம்புவரையரும் அவருடைய பரிவாரங்களும் வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கி கொண்டிருந்தன. பேரிகைகள், முரசுகள், கொம்புகள், தாரைகள், தப்பட்டைகள் ஒன்று சேர்ந்து முழங்கின. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து இழுத்து, வா போகலாம், யாராவது நம்ம பார்த்துட போறாங்க என்றான். இந்த பக்கம் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்தாலும் என்னுடைய விதி என்னை காப்பாற்றும். பெரிய பழுவேட்டரையர் யானை மீது வந்து இறங்கும் காட்சியை பார்க்க வேண்டாமா? அது மட்டும்தானே? பழுவூர் ராணி நந்தினி அவருடன் யானை மீதில் வந்து இறங்குகிறாளா அல்லது மூடு பல்லக்கில் வருகிறாளா என்று பார்க்கவும் விரும்புகிறேன். தம்பி, விதி எப்பவும் உனக்கு அனுகூலமா இருக்கும்னு நினைக்காத. ஒரு மாய மோகினியின் உருவத்தில் வந்து உன்னை குடை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடும். அப்படியெல்லாம் மயங்கி விடுகிறவன் நான் அல்ல வைஷ்ணவரே. அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஒருத்தர் தட்டியில நுழைஞ்சா இன்னொருத்தர் கோலத்துல நுழைஞ்சு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போடுற போட்டி எந்த நெருக்கடியான நிலையிலையும் நம்ம சிந்திக்க வைக்குது. நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தவறுன்னு இப்போ தெரிஞ்சுது. இப்படி சொல்லி வம்புக்கு இழுக்கிறான் திருமலையப்பன். தனது புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்ச மர்மங்களை வல்லவரையன் சொல்ல மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வைஷ்ணவனை கண்டுபிடிக்க ஒத்தாசை பண்றியான்னு தேவராடன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாமேன்னு கேட்டு அவனை ஆழம் பார்க்குறான். வல்லவரையன் விடுவானா? சுற்றி வளைச்சு அதுக்கு விளக்கம் தர மாதிரி பேசி, நீர் எங்கேயோ பக்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்கீர்னு எனக்கு தெரியும், அப்படி நான் சொல்லியிருந்தா உண்மைன்னு நம்பி உதவி செய்யாமல் போயிடுவீங்களேன்னு ஒரு போடு போட்டான். உடனே அவனுடைய அறிவு கூர்மையை பாராட்டி, அப்பனே, உண்மையில் தேவராளன் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தேன்னு மறுவெட்டு வெட்டுறான் திருமலையப்பன். வந்தியத்தேவன் விடலை. ஆழ்வார்க்கடியான் இங்கே வந்து சேர்ந்ததை பற்றி கேட்டு திசை திருப்புறான். ஆமாம், வேட்ட மண்டபத்தில் நடந்தது எதை பற்றியும் இப்போ வரைக்கும் மூச்சு விடலையே. தன்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டி வருமேன்னு விதியை பற்றி பேசி கவனத்தை திருப்பிட்டான். நல்லது, சுருக்கு அல்லது முடிச்சு பற்றி. வழுக்கு முடிச்சு தேவைக்கேற்ப இருக்கலாம், தளர்த்தலாம். இந்த முடிச்சு எளிதில் கழன்றுடும். கண்ணி முடிச்சு கம்பத்தில் அல்லது மரத்தில் நிலையாக கட்டலாம். 8 வடிவ முடிச்சு முனைகளில் பாதுகாப்பாக போடப்படுற முடிச்சு. இதனால் கயிறு நழுவி போகாமல் தவிர்க்க முடியும். திருமலையப்பன் காட்டுக்கொடியில் சுருக்கு போட்டு வச்சிருந்து லாகவமாக அந்த நாய் மேலே எரிஞ்சு அதை மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினதாக கேட்கும்போது வியப்பில் ஆழ்ந்துடுறோம். மேல் துணியை விரித்து அதன் தலை மேலே போட்டு செயலிழக்க பண்ணி அசையாமல் சுருக்கு போட்டு கட்ட பலம், விரைவு, அனைத்துக்கும் மேலே சமயோசித புத்தி வேணும். அசத்திட்டான். நாய்களை பற்றி, குறிப்பாக வேட்டை நாய்களை பற்றி நிறைய விவரங்கள் கிடைக்கின்றன. நன்றி உணர்வு, வளர்க்குறவங்களின் மேலே அக்கறை, முகபாவங்களை புரிஞ்சுக்கிற அறிவு, இதெல்லாம் பொது பண்புகள். வேட்டை நாய்களுக்கோ கூரிய பார்வை, மோப்ப சக்தி, தொலைதூரம் விரைவாக ஓடக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கூடுதலாக அமைஞ்சிருக்கும். சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையம் ஆகிய வேட்டை நாய் இனங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஈழத்தில் தொடங்கின கப்பல் வேட்டை இப்போ மனித வேட்டை வரை வந்திருக்குது. இதன் தொடர்ச்சி எப்படி பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.